இதில் முதன்மையாக காதல் யாருக்கு அதிகமாக இந்த ஆண்டு வரும் அல்லது காதல் வலையில் அதிகமாக விழப்போகின்ற ராசிக்காரர்கள் யார் யார் எப்போங்க அப்படின்னு கேட்பீங்க. 2024ஆம் ஆண்டு இந்த புத்தாண்டில் 12 மாதம் கொண்ட இந்த ஆண்டில், இந்த 2024ஆம் ஆண்டில் அதிக அளவு இங்கே பாருங்கள், யாருக்கு காதல் சக்ஸஸ் ஆகும்னு நான் சொல்லலை, அது உங்கள் ஜாதக அமைப்பு இருக்கணும், காதல் திருமணத்திற்கான அமைப்பு இருக்கணும். அப்படி இருந்தால் தான் காதல் சக்ஸஸ் ஆகி திருமணம்ங்கிற ப்ராசஸ் போயிட்டு அந்த எண்ட் ஆகும். இந்த ஆண்டு யாருக்கெல்லாம் அதிகமாக காதல் வரும், இங்கே பாருங்க 12 ராசி நேயர்களுக்கு தினமும் காதல் வருதுங்க. அதை மாற்றிக்கொள்ள முடியாது, எல்லா ஜீவராசிகளும் காதலிக்குதுங்க. ஆனால் இந்த ஆண்டு கிரக நிலைகளின் அடிப்படையில் இந்த ராசிக்காரங்களாம் மேக்ஸிமம் நிறைய லவ் பண்ணுவாங்க. நிறைய லவ்னா ஒன்றுக்கு மேற்பட்ட லவ் இல்லை, இந்த ராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் லவ் பண்ணுவாங்க, அந்த அர்த்தத்தில் சொல்ல வரேன். சரிங்களா? அப்போ இந்த ஆண்டு 2024 பெரும்பான்மையாக காதல் வலையில் சிக்கப் போகின்ற ராசிக்காரர்கள் யார் யார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதற்கு முன்பாக இந்த ஆண்டினுடைய கிரகநிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆண்டு முழுக்கவும் மீனத்தில் ராகு, கன்னியில் கேது மற்றும் கும்பத்தில் சனி. இது போதாமல் முதல் 4 மாதம் ஏப்ரல் மாதம் வரையும் மேஷத்தில் குருவும் பிறகு ரிஷபத்தில் குருவும் மாறி அமரப்போகின்றார்கள். இந்த கிரக நிலைகளின் அடிப்படையில் யாருக்கு அதிகமாக காதல் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்மத்தில் சனி அமர்ந்திருக்கார். இந்த ஜென்மத்தில் சனி போகும்போது தான் எல்லா சேட்டைகளையுமே பண்ண வைக்குங்க. யாருக்கு? கும்பராசிக்காரங்களுக்கு. வராதுன்னு தெரியும், ஆனாலும் பண்ணுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. ஆக கும்ப ராசி நேயர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதனை அடுத்ததாக ராசிக்கு 5ஆம் இடத்துல விருச்சக ராசிக்கு ராகு பகவான் அமர்கிறார். வா கண்ணா வா அப்படின்னு கூப்பிடுவாருங்க. ஆக விருச்சக ராசி நேயர்களும் சற்று கவனமாக இருக்க வேண்டும். அதனை அடுத்ததாக மீன ராசி நேயர்கள், ஜென்மத்திலேயே ராகு. நம்ம ஏன் இப்படி ட்ரெஸ் போடணும், கொஞ்சம் இங்கே கிழிச்சு விட்டு போடலாமே அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களை இது கொடுக்கும். அப்படியே அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்களையும் கொடுக்கும். எல்லாரையும் சொல்லலை, ஆனால் இந்த அதிகமாக இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான தன்மைகள் ஏற்படும். ஏன்னா ஜென்மத்தில் ராகு அமர்றதன் காரணமாக. அப்படியே அட்டமத்தில் சரிவாங்க பருவ வயது கடகராசி நேயர்கள் இந்த காலகட்டத்தில் காதல் அமைப்புகளில் அதிகமாக சிக்குவார்கள். அதனை அடுத்ததாக 8ஆம் இடத்திலே அமர்கின்ற ராகு அதிக ஆசைகள், அளவுக்கு அதிகமான எண்ணங்களை கொடுத்து சிம்ம ராசி நேயர்களை அதிகமாக காதல் அமைப்புகளில் தள்ளிவிடுவார். ஆக முதன்மையாக விருச்சகம், மீனம், கன்னி, சிம்மம், அதனை அடுத்ததாக கும்பம், இந்த 5 ராசி நேயர்களும் பெரும்பான்மையான அமைப்புகளில் இந்த ஆண்டு காதல் வலையில் சிக்கப் போகின்றீர்கள். அது சரியானதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம், அது உங்கள் ஜாதகத்தை பொறுத்தது. ஆனால் இந்த ஆண்டு காதல் அமைப்புகளில் சிக்குவீங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது மிக மிக நல்லது அப்படிங்கிறத பார்த்துக்கிடணும். சரிங்களா? ஆக அன்பு நண்பர்களே, இந்த ஆண்டு உங்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல இறை பேராற்றல் நன்மைகளை அளிக்கட்டும். நன்றாகவே இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.